அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிரகாத்துஹு. இன்றைக்கு நாம் இருக்கும் தொகுப்பு 620. 5ஆம் ஆண்டு மெதினாவில் நடந்த ஒரு யூத இன குலத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நடந்த கூட்டணி, சதி, கொலைகள் மற்றும் முற்றுகை பற்றிய ஒரு கதையாகும். இது அல் குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் மதீனாவிற்கு குடிபெயர்ந்த போது அவர் மதீனாவின் அரசியலமைப்பை நிறுவினார். இது முஸ்லிம்களுக்கும் பனு நதீர் உட்பட பல்வேறு யூத பழங்குடியினருக்கும் இடையே பரஸ்பர பாதுகாப்பு மற்றும் அமைதியான சகவாழ்வுக்கான ஒப்பந்தமாகும். பனு நதீர் ஒரு செல்வந்த பழங்குடியினர். நபி ஆரோனின் ஹாரூன் வழித்தோன்றல்கள். அவர்கள் கோட்டைகளில் வசித்து வந்தனர் மற்றும் பரந்த பேரீச்சம்பழ தோட்டங்களை வைத்திருந்தனர். உஹது போருக்கு பிறகு உறவு மோசமடைந்தது. மோதலுக்கு வழிவகுத்த குறிப்பிட்ட நிகழ்வு தவறுதலாக கொல்லப்பட்ட 2 ஆண்களுக்கான இரத்த பணத்திற்காக இழப்பீடு. பங்களிப்பை கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நதீர் குடியிருப்பிற்கு சென்றபோது தொடங்கியது. அவரை அன்புடன் வரவேற்பது போல நடித்த அவர்கள் ஒரு பயங்கரமான சதியை தீட்டினர். நபி அவர்கள் ஒரு வீட்டின் சுவரோரம் அமர்ந்திருந்த போது மாடியிலிருந்து ஒரு பெரிய மாவரைக்கும் கல்லை அவர்கள் தலையில் போட்டு அவரை கொல்ல முயன்றனர். ஆனால் இறைவனின் எச்சரிக்கையால் அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்பித்து மீண்டும் மதீனா திரும்பினார். துரோகத்தை தொடர்ந்து 10 நாட்களுக்குள் மதீனாவை விட்டு வெளியேறுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் மதீனாவில் இருந்த சில முனாபிக்குகளின் போலி வாக்குறுதிகளை நம்பி அவர்கள் வெளியேற மறுத்து கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டனர். இதனால் முஸ்லிம்கள் அவர்களது கோட்டையை முற்றுகையிட்டனர். சுமார் 15 நாட்கள் இந்த முற்றுகை நீடித்தது. தங்களுக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்த பனு நலீர் கூட்டத்தினர் இறுதியில் சரணடைய முன்வந்தனர். அவர்கள் உயிரோடு வெளியேற அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கப்பட்டது. தங்கள் ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவு பொருட்களை, ஆயுதங்களை தவிர எடுத்துச் செல்லலாம். அவர்கள் வெளியேறும்போது மிகுந்த கர்வத்துடன் தங்களின் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் மேலதாளங்களையும் முழங்கிக் கொண்டு சென்றனர். அவர்கள் விட்டு சென்ற நிலங்களும் வீடுகளும் ஏழை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வு தொடர்பாகவே குர்ஆனின் முழு சூரா அல் ஹஷ்ர் அத்தியாயம் 59 வெளிப்படுத்தப்பட்டது. எங்கள் இந்த கதை தொகுப்பை பிடித்திருந்தால் லைக் செய்து அனைவருக்கும் பகிரவும். அடுத்த வரும் தொகுப்புக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிரகாத்துஹு.